ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/5/1973. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். கடைசி நேர முயற்சி. மயக்கம் அடைந்தவர்களை விழிப்படைய செய்யக்கூடிய, அனைவருக்கும் சகயோகம் அதாவது உதவி செய்யக்கூடிய, மனித ஆத்மாக்களை தேவ ஆத்மா ஆக்கக்கூடிய சர்வ சக்திவான் பாபா கூறுகின்றார், தன்னை சர்வ சக்திகளின் மூலம் சம்பன்ன மூர்த்தியாக அனுபவம் செய்கின்றீர்களா? இந்த சிரேஷ்டமான வாழ்வில் பாப்தாதா மூலமா எந்த பிராப்தியை அடைஞ்சிருக்கீங்க? ஆஸ்திக்கு அதிகாரி அப்படின்னா சர்வ சக்திகளுக்கும் அதிகாரியாக ஆவது. சர்வ சக்திகளுக்கு அதிகாரி ஆவது என்றால் மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆவது. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகிட்டீங்களா? மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகிறதுனால எந்த சொரூபத்தை அனுபவம் செய்கிறீங்களோ அந்த அனுபவம் நிரந்தரமாக இருக்குதா அல்லது வேறுபாடு ஏற்படுகின்றதா? ஆஸ்திக்கு அதிகாரி ஆவதில் எந்த 2 விஷயங்களை புத்தியில் வைக்கிறதுனால வேறுபாடுகள் நீங்கி நிரந்தரமா அந்த நிலையில இருக்க முடியும்? அந்த 2 வார்த்தைகள் என்ன? தெரிந்து கொண்டும் இருக்கீங்க, அதனை பயன்படுத்தவும் செய்றீங்க, ஆனால் நிரந்தரமாக செய்யறது கிடையாது. ஒன்று நினைவை சரியானதாக செய்வது, இரண்டாவது கர்மத்தை உயர்ந்ததாக ஆக்குவது. ஒன்று நினைவை சக்திசாலி ஆக்குவதற்கு சதா தொடர்பு, அடுத்தது கர்மத்தை சிரேஷ்டமாக ஆக்குவதற்கு சதா தன்னுடைய திருத்திக் கொள்ளுதல் வேண்டும். ஒவ்வொரு கர்மத்திலும் திருத்தமில்லாத காரணத்தினால மாஸ்டர் சர்வ சக்திவான் அல்லது சர்வ சக்திவான் என்ற நிலை நிரந்தரமாக இருக்கிறதில்லை. இந்த 2 வார்த்தைகளும் எவ்வளவு சரளமானது. இங்கு வந்திருப்பதே இதற்காகத்தானே. எந்த காரியத்துக்காக வந்திருக்கீங்களோ அது கடினமாக இருக்குதா என்ன? கடினமாக யாருக்கு அனுபவமாகும்? யார் பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்க கடினமாக அனுபவம் செய்கிறாங்க. தொடர்புல இணைந்திருந்தாலும் அவ்வப்பொழுது கடினமாக அனுபவம் செய்கிறாங்க. ஏன்னா முயற்சி செய்யறதில்லை, ஆகினால புருஷார்த்தம் கஷ்டமாக இருக்குது. அதாவது ஞான விஷயங்களை புரிந்து கொண்டு இருக்கிறாங்க, விரும்புகிறாங்க, நடக்கவும் செய்கிறாங்க. ஆனால் நாளாக நாளாக ஓய்வை விரும்பக்கூடியவராக ஆகின்றாங்க. பாப்தாதாவை விரும்பக்கூடியவர் அல்ல, ஓய்வை விரும்பக்கூடியவராக ஆகின்றார். அதனால தெரிந்திருந்தும் கூட அப்படிப்பட்ட ஸ்திதி வந்துடுது. பாப் சமான் சிரேஷ்ட கர்மம் செய்வதில் ஓய்வை விரும்புகிறாங்க. அப்படி ஆகிறதுனால சிரேஷ்டமான ஸ்திதியை உருவாக்க முடியாது. ஆகையினால ஒவ்வொரு எண்ணத்தையும் கர்மத்தையும் சரி செய்யணும். பாப்தாதாவுடைய கர்மத்துடன் தொடர்பு வைக்க. பாப் சமமாக இருக்கின்றதா அப்படின்னு பிறகு பாருங்க. சிரேஷ்ட ஆத்மாக்களின் கடைசி முயற்சி என்னவாக இருக்கும்? கடைசி நிலையினுடைய கடைசி பரீட்சையின் கேள்வி என்ன அப்படிங்கிறது தெரியுமா? தெரிந்து கொண்டவர்கள் அவசியம் தேர்ச்சி பெறுவார்கள் இல்லையா? இப்பொழுது அனைவரும் கடைசி தேர்வின் கடைசி கேள்வி என்ன என்பதை தெரிந்து வச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய கடைசி தேர்வு உங்களுடைய பக்தர்களுக்கு கூட தெரியும். அவங்க கூட வர்ணனை செய்கிறாங்க. உங்கள் பக்தர்கள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் தெரிந்திருக்கவில்லையா? பக்தர்கள் உங்களை காட்டிலும் புத்திசாலி ஆகிட்டாங்களா என்ன? இன்று சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய கல்பத்துக்கு முந்தைய நிலை பக்த ஆத்மாக்களுக்கு கூட தெரியுது. நீங்கள் நிகழ்கால முயற்சியின் கடைசி நிலை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டீங்களா? அந்த கடைசி நிலையை அடிக்கடி கேட்குறீங்க, புகழ் கூட பாடுறீங்க. கீதையின் பகவானிடம் கீதை ஞானம் கேட்ட பிறகு கடைசி நிலை என்று எதனை வர்ணனை செய்கிறீங்க?
அதாவது நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, மோகத்தை அழித்து நினைவு சொரூபம். பக்தர்கள் உங்களுடைய சொரூபத்தை வர்ணனை செய்கிறாங்க இல்லையா? கடைசி நேரத்தினுடைய பேப்பர் என்ன? நினைவு சொரூபம் எந்தளவு ஆகியிருக்கீங்க? நஷ்டமோகா எந்தளவு ஆகியிருக்கீங்க? இதுதான் கடைசி கேள்வி. இந்த கடைசி கேள்வியை முழுமையாக நடைமுறைப்படுத்த இந்த 2 விஷயங்களில் கவனம் கொடுக்கணும். இப்பொழுது அனைவரும் பாஸ்வித் ஆனர் ஆகிவிடுவீங்க இல்லையா? கடைசி முடிவிற்கு முன்பே கேள்வி அறிவிக்கப்பட்டுடுச்சு. பிறகு கூட 108 தான் வெளிப்படுது. அவ்வளோ கஷ்டமா என்ன? முதல் நாளிலிருந்தே இந்த கேள்வி கிடைத்தாகிடுச்சு. எந்த நாள் அலௌகிக பிறவி எடுத்தீங்களோ அந்த நாளிலிருந்து இந்த கேள்வி அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் சிரேஷ்ட ஆத்மாக்கள் அமர்ந்திருக்கீங்களோ அவங்க அனைவரும் பாஸ் ஆகக்கூடியவங்க தானே? பாஸ் ஆவதற்கு முன்பு பாஸ் என்ற வார்த்தையின் மற்றொரு அர்த்தத்தை நடைமுறையில் கொண்டு வரவும் என்று முன்பே சொல்லி இருக்கிறோம் இல்லையா? எது நடந்து முடிந்ததோ அது கடந்து சென்று விட்டது, எது நடந்து முடிந்ததோ அது கடந்து போய்விட்டது என்று நினைத்தால் பாஸ் ஆக மாட்டீங்களா என்ன? இந்த பாஸ் என்ற வார்த்தையை ஹிந்து மொழியில் உபயோகப்படுத்தினால் பாஸ் என்றால் உடன் இருப்பது, பாப்தாதானுடன் இருக்கீங்க. ஆகையினால இந்த ஒரு வார்த்தையை 3 ரூபத்தில் நினைவில் வைக்கணும். பாஸ் ஆகிட்டீங்க, கடந்துட்டீங்க, பாப்தாதாவுக்கு அருகில் இருக்கீங்க, தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒற்றுமையினுடைய ஞாபகார்த்தமாக வெற்றிமணி மாலை புகழ் பாடப்பட்டிருக்கு. அந்த மாலையில் மணியாக அவசியம் ஆயிடுவீங்க. பாப்தாதா குழந்தைகளை சதா தன்னுடன் அருகில் இருப்பதற்கான அழைப்பை விடுக்கின்றார். தன்னுடன் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் அனுபவம் செய்விப்பதற்காக அழைக்கிறார். சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த அழைப்பை ஏற்கவில்லையா? முழு கல்பத்திலும் ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட ஆத்மாக்கள் மூலமாக அல்லது சாதாரண ஆத்மாக்கள் மூலமாக அழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த அழைப்பு இப்பொழுது இல்லை அப்படின்னா இனி எப்பொழுதுமே கிடையாது. அழைப்பை ஏற்றுக்கொள்வது அப்படின்னா நம்ம பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருப்பது. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அழைப்பின்படி நீங்கள் அங்கு சென்றடையணும். பிறகு அனைத்தும் அழைப்பு கொடுப்பவரின் பொறுப்பாக ஆயிடுது. தன்னை பாபாவுக்கு அருகில் எடுத்து செல்லணும். அதாவது தன்னுடைய புத்தியை பாபாவுக்கு அருகில் வைப்பதில் என்ன கஷ்டம்? ஒரு சாதாரண மனிதனுக்கு இன்றிலிருந்து நீ என்னுடன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தால் அவர் என்ன செய்வார்? அவர் நேரம் கடத்துவாரா? நேரம் கடத்தல என்ன செய்வார்? பாபானுடைய அழைப்பை எப்பொழுதும் ஏன் ஏற்றுக்கல? அதாவது கயிறுகள் இருந்து கொண்டு உங்களை தன் பக்கம் இழுக்குது. அதாவது பந்தனங்கள் இருந்துக்கிட்டு உங்கள் பக்கம் அது இழுத்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் சக்திசாலியா அல்லது பாபாவா? சக்திசாலியிலும் சக்திசாலியார். யார் எந்த அளவு சக்திசாலியாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து என்ன பிராப்தி கிடைக்க போகுது? பிராப்தியினுடைய அனுபவ சொரூபத்தின் ஆதாரத்தில் அந்த கவர்ச்சியில் கவர்ந்திழுக்கப்படுவது பிராமண ஆத்மாவுக்கு அழகா? பிராமண ஆத்மாக்களுக்கு, சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு மாயா கூட எந்த ரூபத்தில் தென்படுது? காகித புலியினுடைய அனுபவம் ஏற்படுதா? சக்திசாலியான மாயை எனக்கு காகித புலியாக தோன்றுது என்று யாரெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. மாயையை காகித புலி ஆக்கவில்லையா? அது உயிரற்றது ஆகவில்லையா? தன்னை புலியாக கருதுறவங்க பயப்படுவது கிடையாது. பிறர் பயப்படலாம். இன்னும் அதனிடம் மூச்சும் இருக்குதா? அவ்வப்பொழுது மூச்சு வந்து விடுகின்றதா? இன்னும் அதனை மூர்ச்சடைய செய்யவில்லையா? அவ்வப்பொழுது மூச்சு வந்து விடுகின்றதா என்ன? மூச்சு அடைய வைத்து விட்டீங்களா? உங்களை பொறுத்த மட்டும் அது இறந்து விட்டதா? எந்த அளவு இருக்குது? இறந்து விட்டதா? எரிச்சிட்டிங்களா? அல்லது மூர்ச்சையாகி இருக்குதா? 3 நிலை இருக்குது. சிலருக்கு மூர்ச்சையாகி இருக்கின்றது, சிலருக்கு மரணமடைந்து விட்டது, சிலருக்கு எரிந்து சாம்பலாக ஆயிடுச்சு.
அதாவது பெயர் அடையாளம் இல்லாமல் ஆயிடுச்சு. எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தன்னை பாருங்க. மாயையை மூர்ச்சையடைய செய்வதற்கு பதிலா நீங்கள் மூர்ச்சையாக ஆயிடுறீங்களா? சதா சஞ்சீவி மூளையை உடன் வைத்திருந்தால் மூர்ச்சையாக மாட்டீங்க. மூர்ச்சையடைய செய்பவங்க ஒருபோதும் மூர்ச்சையடைய மாட்டாங்க. பிராமண வாழ்வின் காரியமே இதுதான். ஜென்மம் எடுப்பதற்கு முன்பே உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. நம் மாயா அஜித், ஜகத் ஜித் ஆத்மா. இதுதான் இந்த பிரவீனுடைய லட்சியம். எந்த காரியத்தை ஜென்மம் எடுத்ததிலிருந்து செய்து கொண்டிருக்கீங்களோ அது கடினமாகுமா என்ன? நல்லது. சதா விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய, சதா சர்வ சக்திகளில் சம்பன்னமாக இருக்கக்கூடிய, சதா பாப்தாதாவுடன் இருக்கக்கூடிய, சதா பாப்தாதானுடைய காரியத்தில் கை கொடுக்கக்கூடிய, சதா சகயோகி, சதா வெற்றியடையும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளும் வணக்கமும். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளுடன் சந்திப்பு. பாப்தாதாவுக்கு பூங்கொத்து என்றாலே பாட்டிகளில் வரும் குழந்தைகள் தான். அதில் நான் எப்படிப்பட்ட மலராக இருக்கிறேன் என்று தன்னை பாருங்கள். ஒவ்வொருவருடைய சிறப்புத்தன்மை உங்களுக்கு தெரியும். தாமரைக்கும் ரோஜாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? தாமரை மலர் அதிசயம் செய்வதில் அழகானது, அனுபவம் செய்யக்கூடியது ரோஜா மலர். இங்கு பாப்தாதா தானே அனைத்து மலர்களின் விசேஷ தன்மைகளை நிறைத்து கொண்டிருக்கின்றார். அறிவியல் வல்லுநர்கள் கூட ஒரே நேரத்தில் பல பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அதனை அவங்க எங்கிருந்து கற்றுக்கிட்டாங்க? இங்கு ஒவ்வொருவரும் அநேக விதமான மலர்களின் ரசனையை நிறைக்கணும். எந்த நிலையிலிருந்து எந்த நிலையை அடைய செஞ்சிருக்கீங்க? உங்கள் நிலையை நீங்களே அறிவீங்க அப்படிங்கிற புகழ் கூட இருக்குது. இதுதான் நிலை அல்லவா? ஒவ்வொருவருக்குள்ளும் அனைத்து ரசனையும் நிறைக்க வேண்டும் அல்லவா? என்னவெல்லாம் எல்லா மலரிலும் சிறப்புத்தன்மையாக இருக்கின்றதோ அதனை அனைத்து மலர்களாலும் நிறைக்கணும். எதனைத்தான் சர்வகுண சம்பன்ன, அதாவது 16 கலைகள் அனைத்து ரசனையிலும் நிறைவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 14 கலையுடையவராக ஆகக்கூடாது. அனைத்து மலர்களின் ரசத்தை நிறைப்பது, இதுதான் பாப்தாதாவுக்கு பிடித்தமானது ஆவது. தோட்ட எஜமானன் கூட தோட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். எங்கு பார்க்குறீங்களோ, எதனை கேட்குறீங்களோ, எதனை பேசுகிறீங்களோ அனைத்திலும் விசேஷத்தன்மை இருக்கணும். தனக்குள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் விசேஷங்களை நிறைக்கணும். எப்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் விசேஷத்தை நிறைக்கிறீங்களோ அப்போ என்ன ஆயிடுவீங்க? விசேஷமான ஆத்மா. இப்போ விசேஷமான ஆத்மா ஒருபொழுதும் குப்பையில் சிக்கிக்க மாட்டாங்க. சதா மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. நிச்சய புத்தியின் ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருக்கணும். சர்வ சக்திவான் பாபானுடைய குழந்தைகள் யார் பல ரூபதாரியாக ஆவதற்கு தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.